ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜயான் ஏர்னிங் ஆப். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஹியூஜ் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வாட்சிங் லாங் டர்ம் கான்செப்ட் ஆப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான். பொறுமையாக ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த ஆப் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கான்செப்ட்னா ஆர்பிசி, பிடிசி இந்தியா, தென் பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஆர், அந்த மாதிரி லாங் டர்ம் ஆப்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி க்ரௌடு, அந்த மாதிரி டாஸ்க் வாட்சிங் பேஸ்ட் ஆப் தான் இதுவுமே. ஓகேவா? இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 மந்த்லேருந்து 6 மந்த் வரைக்கும் ரன் ஆகும். இதிலலாம் வந்து ஐடி ஃபயரிங் இருக்காது. பட் என்ன இருக்குன்னா ரீஃபண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ரிட்டர்ன் கொடுத்துட்டு நீங்கள் கம்பெனிக்கு வந்து இது இல்லை அந்த மாதிரி சொல்லி உங்களை ரிலீவ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டபிளான ஆப் இதெல்லாம். எப்போ இந்த ஆப்பில் வந்து ஸ்கேம் பண்ணுவாங்கன்னா க்ளோசிங் ஸ்டேஜில் மட்டும் தான் ஸ்கேம் பண்ணுவாங்க. கடைசி ஸ்டேஜில் மட்டும் தான் ஆஃபர் கொடுத்து க்ளோஸ் பண்ணும்போது மட்டும் தான் உங்கள் அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க. பட் வந்து ஸ்டார்டிங் டைமில் ஃபஸ்ட்டு 1 மந்த் வந்து சம்மர் ரீஃபண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஐ மீன் ரீஃபண்ட் அப்படிங்கிறது நம்ம அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியாது. அந்த ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸோ அகைன் வந்து இந்த ஆப்பில் கொடுக்க முடியாது. வேறு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 1 மந்த் வந்து எல்லா டாஸ்க் வாட்சிங் ஆப்லையும், ஐ மீன் நல்ல டாஸ்க் வாட்சிங் ஆப்பில் நீங்கள் போட்ட அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுத்துட்டு உங்களை கம்பெனி விட்டு ஃபயர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்புமே ரீஃபண்ட் ஆப் தான். ஸோ ரொம்ப ட்ரஸ்டபிளான லாங் டர்ம் நல்ல ஆப். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு இன்டென்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். 4 நாள் இன்டென்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5 டாஸ்க் வரும் இன்டென்ட்டில். ஸோ ஒரு டாஸ்க்கு 12 ருபீஸ். டோட்டலாக 4 நாள் கழிச்சு உங்களுக்கு 250 ரூபா வரும். ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா 2100 250 ரூபா இன்டென்ட் அமௌண்ட் 4 நாள் கழிச்சு லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் ரீசார்ஜ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை ஜாயினாக கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இங்கே இருக்குல்ல பொசிஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 3 லெவல் தான் ஓப்பன் ஆகிருக்கு. மற்ற லெவலில் ஜாயின்னு காட்டும். பட் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா சாரி தேர் ஆர் கரண்ட் நாட், ஐ மீன் உங்கள் லெவல் வந்து நீங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 லெவல் தான் இன்னும் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த அடுத்தடுத்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஓகே, 3,60,000 வரைக்கும் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன்றா ஓப்பன் பண்ணும்போது எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் முன்னாடியே குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் அதுக்கு குரூப்பில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை மொபைல் நம்பருக்கு பர்சனலாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 லெவல் தான் ஓப்பன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலாக ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ எப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு முன்னாடியே நான் ப்ரெடிக்ட் பண்ணி குரூப்பில் சொல்லிடுவேன். ஸோ கம்பல்சரி குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணாதான் லிங்க் வாங்கணும். நீங்கள் லிங்க் கொடுத்தீங்க, ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா உங்களோட நேமு, உங்கள் 2 பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்டா இல்லை ஃப்ரெண்டா இல்லை ஃபேமிலி மெட்டா இல்லை கசின்ஸா, அதை மாதிரி வந்து கேட்பாங்க. நீங்கள் ஒருத்தவங்க லிங்க் கொடுக்குறீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன ரிலேஷன்ஷிப், உங்களோட நேம், இது 3 சொல்லி தான் நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு லிங்க் கொடுக்கணும். இந்த ஆப் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் குறைஞ்சி கொஞ்சமாக வந்து ஆப் வந்து ஸ்டேபிள் ஆயிருக்கு. குரூப்லாம் வந்து இப்போ தான் கொடுத்துருக்காங்க. நியூ ஆப் தான். ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கலாம். 4 மந்த்லேருந்து 6 மந்த் வரைக்கும் ரன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது எனக்கு கேட்டால் பெஸ்ட்டு. எப்போ ரெஃபரல் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அந்த டைமில் நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேவா? தென் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மற்ற பார்க்கலாம். இதில் நீங்கள் 2,200 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 75 ரூபா வரும். ஓகேவா? ஒரு நாளைக்கு உங்களுக்கு 75 ரூபா வரும். ஓகேவா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு 5 டாஸ்க் வரும். ஒரு டாஸ்க்கு 15 ரூபா வரும். தென் வந்து போட்ட அமௌண்ட் எடுக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த் ஆகும். பிகாஸ் டாஸ்க் வாட்சிங் ஆப் லாங் டர்மாக போகிறதுனால ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், இன்கமாக இருக்கட்டும், எல்லாமே கம்மியாக இருக்கும். ஒரு ஆப் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஆப் வந்து லாங் டர்மாக ரன் ஆகும் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? தென் பார்த்தீங்க அப்படின்னா 5,500 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபா வரும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 டாஸ்க்கு ஒரு டாஸ்க்கு வந்து 20 ரூபா வரும். டோட்டலாக உங்களுக்கு 6,000 ரூபா வரும். போட்ட அமௌண்ட்டோட 500 எக்ஸ்ட்ரா எடுப்பீங்க. இதுவே நீங்கள் 16,500 இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு நாளைக்கு 605 ரூபா டெய்லி வித்ரா போட்டுக்கலாம். இந்த ஆப்பில் மண்டே டு ஃப்ரைடே வித்ராவல், சாட்டர்டே சண்டே வித்ராவல் இருக்காது. ஆனால் சாட்டர்டே வந்து டாஸ்க் இருக்கும், சண்டே வந்து டாஸ்க் இருக்காது. எல்லா டாஸ்க் வாட்சிங் ஆப்லையும் சண்டே மட்டும் டாஸ்க் வராது. ஓகேவா? ஸோ 605 ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 605 ரூபா டெய்லி வரும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 15 டாஸ்க்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கு 41 ரூபா. டோட்டலாக உங்களுக்கு அந்த மந்த்தே உங்களுக்கு 18,450 ரூபா கிடச்சிடும். ஓகேவா? இதில் நீங்கள் ஃபஸ்ட் லெவல் 2,500 இன்வெஸ்ட் பண்ணி உள்ள போறீங்க. பிளான் நல்லா இருக்கு, நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன், 5,500 அப்கிரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த 5,500 அப்கிரேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த 2,500 உங்கள் வேலட்லேயே வந்துடும். அது உடனே நீங்கள் விட்டா போட்டு எடுத்துக்கலாம். இதே நீங்கள் 5,500 ஜாயின் பண்ணுறீங்க, நான் 16,500 மூவ் ஆன் ஆகிறேன், எனக்கு டெய்லி இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 5,500 ரிட்டர்ன் வந்துடும். நீங்கள் உடனே விட்டா போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ரிட்டர்ன் ஆப். ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல லாங் டர்மாக ரன் ஆகும். எந்த ஒரு ப்ராப்ளமும் மேனேஜர் வந்து அப்கிரேட் பண்ணுங்க, ரெஃபர் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் டாஸ்க் வாட்சிங் ஆப்பில் ப்ரெஷரே இருக்காது. அதுதான் ஒரு நல்ல விஷயம். இப்போ ஒர்க் போடுவீங்க, இது ஏதோ ஒன்று பண்ண போறீங்க அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் இருக்கக்கூடாது. மேனேஜர்கிட்ட பேசிட்டே இருக்கணும், கான்வோ பண்ணணும், இன்வைட் கொடுக்கணும், ரெஃபர் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய ப்ரெஷர் இருக்கும் நிறைய லாங் டர்ம் ஆப்ஸில். ப்ராஃபிட்டும் ஹையாக இருக்கும் அந்த மாதிரி லாங் டர்ம் ஆப்ஸில். இதில் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை. நீங்கள் பட்டிக்கு போட்டு டீம் இல்லாதவங்களாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆன் பண்ணி ஒர்க் பண்ணலாம். தென் இன்னைக்கு வந்து ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து என்னைக்காச்சும் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஒரு ரெஃபர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 330,000 ரூபா சம்திங் உங்களுக்கு ஆட் ஆகும். 2,500 ரூபா பிளானில் இன்வெஸ்ட் பண்ண வச்சிங்கன்னா, இது அதிகமான அமௌண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்விடேஷன் போனஸ் ஆட் ஆகும். ஓகேவா? இன்னைக்கு லக்கி வீல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் 2 வாரத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி தான் ஈவெண்ட்
ஓப்பன் ஆகும். இதில் ஒருத்தவங்களை நீங்கள் இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா இன்விடேஷன் போனஸ் ப்ளஸ் வந்து ஹோம் பேஜில் ஒரு லக்கி வீல் கிடைக்கும். ஓகேவா? அந்த லக்கி வீலில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு அமௌண்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக வரும். இதில் வந்து லக்கி வீல் வந்து இங்கேயே இருக்கும். உங்களோட ஐடி பேஜ் இருக்குல்ல, மீ பேஜ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி அந்த லக்கி வீலை நீங்கள் சுற்றி விட்டீங்கன்னா அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வரும். இப்போ எப்படி டாஸ்க் பார்க்குறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுதான் ஹோம் பேஜ். இந்த இடத்துல வந்து ரேட்டிங் நான் ஒன்று இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதில் வீடியோஸ் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஒரு சர்டன் டைம் ஒரு இந்த மாதிரி லோட் ஆகும். அப்போ நீங்கள் வந்து இதில் 5 ஸ்டார் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டாஸ்க் வந்து ஓவர், அவ்வளோதான். ஓகேவா? இன்னொன்று டைம் சொல்லிக்கிறேன், நிறைய பேருக்கு புரியாது அந்த ஒரு காரணத்துக்காக. இதுதான் ஹோம் பேஜ். இதில் வந்து நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ இந்த இடத்துல காட்டும். ஓகேவா? இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் உங்களோட ரேட்டிங் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ரேட்டிங் மாதிரி காட்டுதா? இதில் வந்து 5 ஸ்டார் கொடுத்தீங்கன்னா உங்களோட டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதுதான் டாஸ்க். ஜஸ்ட் ஒரு 1 நிமிட் இருந்தால் போதும், உங்களால் டெய்லி டாஸ்க் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பில் லிங்க் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணணும். நீங்கள் யாருக்கு லிங்க் கொடுத்தாலும் கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணணும். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டு தான் உங்கள் மெம்பர்ஸ்க்கு லிங்க் கொடுக்கணும். இந்த ஆப் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போயிட்டு இருக்கு. லாங் டர்மாக நம்ம எடுத்துகிட்டு போகணும், 3 மாதம் 4 மாதம் ஆன் பண்ணணும் இருந்து அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. லிங்க் வாங்கினா கம்பல்சரி ரீசார்ஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா லிங்கே வாங்கக்கூடாது. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.